Hi friends, welcome to Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. கிட்ஸ்க்காக ஒரு ஸ்பெஷலான ஸ்நாக்ஸ். நம்ம கடையில வாங்கி கொடுக்கிறதோட இது வீட்லயே நீங்க ஹோம்மேடா பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்தி. இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னன்னு பார்த்துடலாம். நான் அரிசி மாவு ஒரு 1/2 கப், கடலை மாவு ஒரு 1/2 கப். நெக்ஸ்ட் ரெட் சில்லி பவுடர் நீங்க காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. கிட்ஸ் சாப்பிடுறதுக்கு காரம் கம்மியா இருக்கும். அது ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன், சுகர் ஒரு 1/4 டீஸ்பூன், நெய் ஒரு 1 டீஸ்பூன், நெக்ஸ்ட் சாட் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கேன். இப்போ எப்படி பண்ணுதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி ஒரு லார்ஜ் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 கப்பு அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடயே ஒரு 1/2 கப் கடலை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடயே நான் சாஃப்ட்னஸ்க்காக ஒரு 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன். கீ இல்லைனா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பூரி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம நல்லா கொஞ்சம் சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா கொஞ்சம் கை வச்சு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் பூரி மாவு படத்துக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு சின்ன சின்ன பால் சைஸ்க்கு நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி ஒரு குர்குரே ஷேப்புக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி குர்குரே ஷேப்புக்கு நம்ம கையிலே ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ நான் அகைன் ஒரு டைம் காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் பால் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் நல்லா கை வச்சு இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக இந்த ஷேப் வந்துடும். இதே மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் டீப் ஃப்ரை பண்ணதுக்காக நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை ஒவ்வொன்றா இதில் ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். போட்ட உடனே அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஏன்னா நம்மளுக்கு அது குர்குரே ஷேப் மாதிரி பண்ணியிருக்கோம்ல, அது நம்மளுக்கு உடையக்கூடாது. ஸோ ரொம்ப நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வைக்க தேவையில்ல. ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாகிடும், கிறிஸ்பி கிடைக்காது. அதுக்காக ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் நம்மளுக்கு நல்லா வருது. ஸோ இதை ஃப்ரை பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக போட்டு இது எல்லாமே நம்ம எடுத்தாச்சு. நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணது எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ இந்த சவுண்ட் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நல்லா முதுன்னு இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது கூட நான் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துருக்கேன் கலருக்காக. இதை கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கிட்ஸ்க்கு சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் சுகர் எடுத்துருக்கேன். கொஞ்சம் சுகர் சால்ட் போட்டோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக சாட் மசாலா. இது நீங்கள் 2.5 இயர்ஸ்லேருந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கிட்ஸ் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தவுடனே நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அது பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது கூட நீங்கள் சாஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே குர்குரே பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ஹெல்த்தியாகவும் சாப்பிடுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு இப்படி பிடிச்சி சாப்பிடவும் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இன்னொன்று வேணுமா? எடுத்துக்கோ. இன்னொன்று எடுத்துக்கோ. இன்னொன்று எடுத்துக்கோ. ஆச்சா. ஸோ ஓகே, இப்போ இதை சாப்பிட்றீங்களா? எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? சாப்பிட்டு நல்லாக்கா மிராக்லே, நல்லாக்கா நல்லாக்கா.
ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு. என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் டிக் பண்ணால் லேட்டஸ்ட்டான வீடியோஸை நீங்கள் உடனடியாக பார்க்கலாம். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.